எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான எளிமையான வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். மசாலா நல்லா வதங்கிட்டுங்க. இந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சை சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம சுண்டைக்காய் வத்தலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோங்க, நல்லெண்ணெயில். அதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வைக்கலாங்க. கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க. குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டுங்க. இதை நம்ம இறக்கி பரிமாறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுவையான சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.